மேம் இப்போ கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு மேம். அது எதனால வருது? அதோட சிம்டம் என்ன? ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்தா கூட தெரியறது இல்ல நிறைய பேரு. சிம்டம்ஸ் இருந்தும் ம். அத நம்ம இதனாலலாம் இருக்காது, நமக்கு எங்க வரப்போகுது, அப்படின்னு அது நினைச்சுப்பாங்க. உண்மைதான், நமக்கு ஏன் வரணும் இதெல்லாம் அப்படின்னு ஆமா. தான் நம்ம இருக்கிறோம். கரெக்ட் மேம். ஆனா இப்ப சர்வ சாதாரணமாக கிட்னி ஃபெயிலியரா இருக்கட்டும், கார்டியாக் பிரச்சனையா இருக்கட்டும், கேன்சர், இது எல்லாமே ரொம்ப நானே இன்டர்வியூ எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கிட்னி ப்ராப்ளம் தான் இன்டர்வியூ எடுத்தேன். சொன்னார். சொன்னாரு நல்ல ஐட்டம்மா, நான் இப்போ எங்கேயோ ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், நல்ல சரியில்லை, இங்க வந்தோடனே நித்யாவை பார்த்தோன்னே நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நிறைய பேர் தலை சுத்தல், ஸ்டடியா ஒரு இடத்துல நிக்க முடியல, டிராவல் பண்றேன் தலை சுத்துது, யாருன்னா கூப்பிட்டாங்க திரும்பி பார்க்கறேன் தலை சுத்துது. நார்மலா இந்த தலை சுத்தல இருந்தா நம்ம என்ன நினைப்போம், நைட்டு சரியா தூங்கல, சரியா சாப்பிடலன்னு நினைப்போம். அப்படி நினைப்போம். அப்படிலாம் இருந்தது போய் இன்னைக்கு எந்த விஷயத்தையுமே நம்மளால கேர்லெஸ்ஸா நார்மலா எடுத்துக்க முடியாத ஒரு முதல்ல தெரியும். இப்போ இதெல்லாம் இப்போ நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் 10 அறிகுறி சொல்லிட்டீங்க, அந்த 10 அறிகுறி இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துப்பாங்க. நல்லது தான். உடனே இங்கே வாங்க, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கள் மேமை வந்து பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, சீக்கிரம் சரியாயிடலாம். என்னங்க கிட்னி ப்ராப்ளம் எதுனாலுங்க. ஹை, எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். உங்கள் எல்லாரையும் மறுபடி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எப்பயும் சொல்கிறதாங்க, எங்கள் நித்யா மேம் வந்து வர்ற பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு அவங்க பேர் சொல்லி வைப்பாங்க. அவங்க நல்ல குணமாகி போனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோவிலில் போடுவாங்க. அதனால தான் இங்கே எங்கள் நித்யா மேம் கிட்ட நிறைய பேஷண்ட் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னா இதுதான் காரணம். அது இல்லாமல் இங்கே சென்னை ஆதம்பாக்கம் இருக்கிற பிரான்ச் மாதிரியே தாம்பரத்துலேயும் மேம் வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இங்கே ஆதம்பாக்கம் கிட்ட வர்றவங்க இங்கே வரலாம், இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னா தாம்பரம் கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வீடியோலேருந்து நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி அங்கே என்றைக்கு வராங்க, ஆதம்பாக்கத்தில் என்றைக்கு வராங்க, தாம்பரத்தில் எப்போ அப்பாயின்மெண்ட்டுன்னு வாங்கிட்டு நேரில் வந்து பார்த்துக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எனக்கு நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன மேம் கவலை. அதாவது வர்ற பேஷண்ட்டுக்காக சித்தர்கள்கிட்ட வழிபட்டு அவங்களுக்காக ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வச்சு அவங்கள குணமாக்குறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் எங்களுக்கு கிடைச்ச நித்யா மேம். மேம் இப்போது கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது மேம். அது எதனால வருது? அதோட சிம்டம் என்ன? ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட தெரியறது இல்லை, நிறைய பேர் கேர்லெஸ்ஸாக இருந்துடுறாங்க. லாஸ்ட்டில் முத்தி போனதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. மேம் இப்போது கிட்னி ப்ராப்ளம் ஒருத்தருக்கு இருக்குன்னா அதுக்கு என்னென்ன அறிகுறிகள்? ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. நிறைய பேர் மேம் உங்ககிட்ட கிட்னி ப்ராப்ளத்துலேருந்து வந்தவங்க நிறைய பேர் குணமாயிருக்காங்க. என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். நான் ஒருத்தர் வந்து கேட்டப்போ கூட அவர் சொன்னார், ரொம்ப நானே இன்டர்வியூ எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கிட்னி ப்ராப்ளம் தான் இன்டர்வியூ எடுத்தேன். சொன்னார் நல்ல ஐட்டம்மா, நான் இப்போது எங்கேயோ ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், நல்ல சரியில்லை, இங்கே வந்தோடனே நித்யாவை பார்த்தோன்னே நான் நல்லாயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நிறைய பேர் என்ன ப்ராப்ளம் உடம்புல இருக்குன்னு சிம்டம் தெரியாமையே இருக்காங்க மேம். அது கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கிட்னி ப்ராப்ளத்தினால என்னென்ன சிம்டம் தெரியும்? இப்போ நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் இருந்தும் அத நம்ம இதனாலலாம் இருக்காது, நமக்கு எங்க வரப்போகுது, அது உண்மைதான், நமக்கு ஏன் வரணும் இதெல்லாம் அப்படின்னு தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இப்ப சர்வ சாதாரணமாக கிட்னி ஃபெயிலியரா இருக்கட்டும், கார்டியாக் பிரச்சனையா இருக்கட்டும், கேன்சர், இது எல்லாமே சுகர் பிபிலாம் ஒரு காலத்துல யாருக்கோ இருந்து இப்ப எல்லாருக்கும் சகஜமான மாதிரி இதுவும் சகஜமாயிடுச்சு. இப்ப இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த சிறுநீரக பாதிப்பினால வரக்கூடிய அந்த பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை 27% அதிகரிச்சிருக்கு சொல்றாங்க. அப்போ 27% அதிகரிச்சிருக்குன்னா வருஷம் வருஷம் ஒவ்வொரு நாளும் டயாலிசிஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த டயாலிசிஸ் அப்படின்னு சொல்றது நிறைய பதிவுகள்ல நம்மளும் பார்த்துருக்கோம். எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷனுங்க. அப்போ நமக்கு சில சிம்டம்ஸ் தெரிஞ்சும் நம்ம கேர்லெஸ்ஸா இக்னோர் பண்ணிடுறோம்னா அதுதான் நமக்கு நாளடைவில் இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ். கிரானிக்னா நீண்ட நாளா இருக்கக்கூடிய ஒரு நோய். அப்போ நீண்ட நாளா நமக்கு 1 வருடமாகவோ 2 வருடமாகவோ சில அறிகுறிகள் தெரிஞ்சு நம்ம அதை கவனிக்காம விடுறது. முதல் அறிகுறின்னு பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர்
இன்னைக்கு பிளட் ப்ரெஷர்னு சொல்றது ஒரு வயதானவர்களுக்கு வந்துட்டு இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. 25 வயது நபருக்குமே அதிக ஹை பிபி இருக்கு. 25-26 வயசுல கிட்னி ஃபெயிலியரும் இருக்கு. அப்போ பிபி இருக்கா, ஒரு நாள் நம்ம செக் பண்றோமா, பிபி இருக்கா, தொடர்ந்து நம்ம ஒரு 10 நாள் டெய்லி செக் பண்ணி ஓகே 10 நாளும் நமக்கு பிபி இருக்கு, உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. இப்போ பிளட் ப்ரெஷர் குறைக்கனா உடனே மாத்திரைகள் போட வேண்டாம். நேச்சுரலான முறையில இயற்கை வழிமுறையில சித்த மருந்துகள் எடுத்து அந்த பிபியை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அப்படி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது தெரியும். அடுத்து முக்கியமான ஒரு அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா சுகர். கண்ட்ரோலே இல்லாத டயபெட்டிஸ் ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதி, நேரா போய் சிறுநீரகங்கள் ரத்த நாளங்களை பாதிக்குது. எப்படி பிபி சிறுநீரகத்தையே சுருங்க செய்தோ அதே மாதிரி தான் இந்த சுகரும் நமக்கு என்ன ஆகுதுன்னா கிட்னியை சுருங்க செய்யுது. அடுத்து மூன்றாவது முக்கியமான ஒரு அறிகுறி சிம்டம்ஸ் இது தெரியுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கால் பாதத்துல வீக்கம் இருக்கும். கால் பாதம் மேல் பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா வீங்கி போயிருக்கும். தொட்டாலே குழி விழற மாதிரி இருக்கும். நம்ம நினைச்சுப்போம் நம்ம உட்காந்துட்டே வேலை செய்யறோம் இல்லையா அதனால. இது எல்லாமே உடல்ல அந்த கழிவு தேங்கிறதுனால வரக்கூடிய சிம்டம்ஸ் தான். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். கால் வீக்கம் தான் நிறைய பேருக்கே தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து நான்காவது முக்கியமான பாயிண்ட்னா மசில் கிராம்ப்ஸ் நமக்கு வரும். நல்லா உட்காந்துட்டு இருப்போம், காஃப் மசில்ல கண்டைக்கால் தசைகள் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்போம், மசில் கிராம்ப்ஸ் வந்து எந்திரிச்சு உட்காந்துருவோம். ஸோ இந்த மசில் கிராம்ப்ஸும் வர்றது என்னன்னா கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு, ஃபங்க்ஷன் குறையுது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. நம்ம ஏதோ தசை பிரச்சனைங்க அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி கிடையாது. மசில் கிராம்ஸும் சிறுநீரக பாதிப்புக்குள்ளா இருக்குன்றதுக்கான ஒரு அறிகுறி தான். அடுத்து ஐந்தாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ட்ரை ஸ்கின், உலர்ந்த சருமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். திடீர்னு பார்த்தோம்னா வாய் உலர்ந்து போறது, கழுத்து, முகம், கை கால்கள் எல்லாம் உலர்ந்து போற மாதிரி இருக்கிறது, வெடிப்புகள் தெரியறது, கருமை நிறத்துல ஸ்கின் கலரே மாறி போயிட்டு நமக்கு வந்து வெடிப்புகள் தெரியறது, இது எல்லாமே நமக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது ஏழாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோல்லையே சின்ன 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 வேர்க்குரு மாதிரி வந்து வியர்வை அதிகமாக வர ஆரம்பிக்கும். இப்ப நார்மலா பவுடர் நம்ம முகத்துல போட்டிருக்கோம், வெள்ளையா லைட்டா தெரியும் நமக்கு. அதே மாதிரி எனி டைம் அவங்களுக்கு உடல் முழுவதும் பவுடர் போட்ட மாதிரி வெள்ளையா வரும். இப்போ ஒரு பேஷண்ட் பார்த்த உடனே வெள்ளை பூத்த மாதிரி இருக்கும், வெள்ளையா குளிச்சுட்டு வருவாங்க, வெள்ளையா இருப்பாங்க. ஸோ வெண்மை நிறத்துல இருக்கும், பார்க்கும் போதே ஓகே அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து ஏழாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா முகம் வீங்கி இருக்கும். காலையில் எழுந்தாங்க ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பஃபினஸ் தெரியும். மேலிமை கீழமையில ஒரு குட்டி பேக் மாதிரியே வந்துடும். அந்த கீழமையில வீக்கம் தெரியறது இது ஒரு முக்கியமான ஒரு சைன். கொஞ்சம் நேரம் போக போக இது மறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு வீக்கம் தெரியுதா ரொம்ப கவனமாக இருந்துடணும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அடுத்து எட்டாவது முக்கியமான ஒரு சிம்டம் அப்படின்னு பார்த்தோம்னா யூரின் போறீங்களா, எந்த மாதிரி போகுதுன்னு கவனிச்சுக்கோங்க. யூரின் போகும்போது நுரையா நிற்கும், ஃப்ளஷ் பண்ணாலும் நுரை போகல, அப்படியே நிக்குது. யூரின் போயிட்டங்க மேல ஏதோ ஆயில் விட்ட தண்ணி மேல ஒரு எண்ணெய் விட்டா எப்படி நிக்குதோ அதே மாதிரி நிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டா இந்த சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணி மாதிரி யூரின் போகுது, ஸ்மெல் வருது, நல்ல ஒரு பேட் ஸ்மெல், ஒரு பேட் ஓடர் வருது, முட்டை ஸ்மெல் வருது அப்படின்லாம் சொன்னாங்கன்னா புரோட்டீன் லீக்கேஜ், இது ரொம்ப டேஞ்சர். அதனால இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து 9வது சிம்டம் பார்த்தோம்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், வாந்தி வர மாதிரியே இருக்கிறது. எந்த உணவை பார்த்தாலும் வாந்தி வர்றது, உணவை பார்த்தாலே வெறுப்பா இருக்கிறது, தண்ணி குடிச்சா கூட வாந்தி வர்றது, இந்த மாதிரி நமக்கு இருக்கும். அடுத்து 10வது முக்கியமான சிம்டம் தலை சுத்தல். ஸ்டடியா ஒரு இடத்துல நிக்க முடியல, டிராவல் பண்றேன் தலை சுத்துது, யாருன்னா கூப்பிட்டாங்க திரும்பி பார்க்குறேன் தலை சுத்துது. நார்மலா இந்த தலை சுத்துல இருந்தா நம்ம என்ன நினைப்போம், நைட்டு சரியா தூங்கல, சரியா சாப்பிடலன்னு நினைப்போம். அப்படிலாம் இருந்தது போய் இன்னைக்கு எந்த விஷயத்தையுமே நம்மளால கேர்லெஸ்ஸா நார்மலா எடுத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டோம். என்ன ரீசன்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்ட்ரெஸ் லெவல், நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்ல என்ன வகையான உணவுகள் எடுக்கிறோம்,
ஸோ இது எல்லாமே பார்த்து இன்னைக்கு கிட்னி அதிக அளவு பாதிப்புக்கு உள்ளாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு வந்து ஆல்கஹாலோ ஸ்மோக்கிங் ஹேபிட்டே இல்லை, இது எப்படி வந்துச்சுன்னு கூட சைலண்டா பாருங்களேன் 5th ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இல்லை கிரியேட்டின் லெவல் 1.5 கிராஸ் பண்ணுதா, உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. பேசிக் ஹெர்ப்ஸ் இருக்கு, அடிப்படையில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப எளிமையான மூலிகைகள் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நெஃப்ரோடானிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிறுநீரகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ். ஸோ அது எடுக்க எடுக்க நமக்கு யூரியா கிரியேட்டின் லெவல் நார்மல் ஆகும், பிளட் பியூரிஃபை ஆகுது, கிட்னி ஃபங்க்ஷன் நமக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் எந்த கிரேடில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சித்த மெடிசன்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேர் நல்லாவே க்யூர் ஆகிட்டு இருக்காங்க. என்னென்னா நம்ம நிறைய பதிவுகளில் சொல்கிறதுனால அதை பார்த்து நிறைய பேர் அலர்ட் ஆகி, மேம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு போய் டவுட்டில் தான் ரிப்போர்ட் எடுத்தேன், பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும். காட்ஸ் கிரேஸ் பார்டர் லைனில் இருக்குது, இப்போவே தெரிஞ்சிடுச்சு மேம், இந்த வீடியோ என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் உடனே சித்த மருந்துகளும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா சீக்கிரமாக குணமாயிடலாம் மேம். உண்மையாகவே இப்போ நீங்கள் சொன்ன இந்த டிப்ஸ் இதெல்லாம் வந்து அறிகுறிகள்லாம் முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு லாஸ்ட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் மேம். முதல்ல தெரியும். இப்போ இதெல்லாம் இப்போ நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் 10 அறிகுறி சொல்லிட்டீங்க, அந்த 10 அறிகுறி இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துப்பாங்க. நல்லது தான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கிட்னி ப்ராப்ளமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த 10 அறிகுறி சொன்னாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனே இங்கே வாங்க, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கள் மேமை வந்து பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, சீக்கிரம் சரியாயிடலாம். என்னங்க கிட்னி ப்ராப்ளம் எதுனாலுங்க, என்ன பிரச்சனைனாலும் எங்கள் நித்யா மேம்கிட்ட வந்தீங்கன்னா செம்மையாக குணமாகி சூப்பராக போயிடுவீங்க. தேங்க்யூ.